நீங்க தினமும் சாப்பிடுற கத்திரிக்காய் அது ஒரு சாதாரண காய்கறின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு வரலாறு, ஒரு பயணம், ஒரு உயிரோட கதை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு காட்டு செடிதான், யாருக்கும் தெரியாத, மதிப்பே இல்லாத. ஆனா ஒரு விவசாயியின் கண்ணீரை பார்த்தது, அவன் நம்பிக்கை வைத்தான். அதான் இந்த காய்க்கு வாழ்க்கை கிடைச்சது. அதுக்கப்புறம் மண் பாதைகள், கடும் வெயில், ஒட்டகப் பயணம், 1000 கிலோமீட்டர் தூரம். அந்த பயணத்தில் கத்திரிக்காய் உலகத்தையே அடைந்தது. ஆனா எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. யூரோப்பில் இது விஷம்னு பயந்தாங்க. ஆனா உண்மை எப்பவும் மறைவதில்லை. ஒரு நாள் அதோட சுவை உலகத்தையே வென்றடிச்சு. மீண்டும் இந்தியா, மீண்டும் நம்ம மண். இது 100 வகைகளா மலர்ந்தது. இன்று மார்க்கெட்லேருந்து நம்ம சமையலறை வரை ஒவ்வொரு வீட்டிலும் இது ஒரு ராஜா. அம்மா சமைத்த கத்திரிக்காய் குழம்பு, அந்த சுவை, அந்த நினைவுகள். ஒரு காய்கறி மட்டுமில்ல, ஒரு தலைமுறையை இணைக்கும் உணர்வு. கத்திரிக்காய் நீங்க சாப்பிடுறது மட்டும் இல்ல, நீங்க தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கும் வரலாறு.